இன்றைய மன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருத்தல் மற்றும் தேவனுக்காக நேரம் இல்லாதிருத்தல். வேத வசனங்கள். தயவு செய்து லூக்கா 5:1-11 வரை படியுங்கள். லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டு வந்தபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். முதல் 4 சீஷர்களின் அழைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தவர்களை கவர்ந்த ஓர் அழைப்பு. பாவத்தில் மட்டுமல்ல, தொழிலிலும் தாங்கள் எவ்வளவு வீழ்ந்திருக்கிறோம் என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை. நமது தொழில் நமது வியாபாரம் அல்லது வேலை வாய்ப்பு, அதாவது நமது வாழ்வாதாரம். இன்று வீழ்ச்சியுற்ற மனிதர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படுத்திக் கொண்ட முறைமையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர். வீழ்ச்சியுற்ற மனிதர்கள் தங்கள் தொழிலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறலாம். நிச்சயமாக நாம் வேலை செய்வது அவசியம். விசுவாசிகள் வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்யும்படி பவுல் கட்டளையிட்டார். 2 தெசலோனிக்கேயர் 3:10-12. நமக்கான வாழ்வாதாரத்திற்கானதை வழங்குவார்கள் என பிறரை சார்ந்து வாழக்கூடாது. நமக்கான வேலை வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால், நமது தொழில் நம்மை ஆக்கிரமித்து தேவனிடமிருந்து நம்மை விலக்குகிறது. மனிதர்கள் தேவனால் தனக்காக சிருஷ்டிக்கப்பட்டனர், ஆனால் அவர்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் அவரிடமிருந்து ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள் மற்றும் விலக்கி வைக்கப்படுகிறார்கள். அவர்களின் தொழிலைப் போல எதுவும் தேவனிடமிருந்து மக்களை பிரித்து அழைத்து செல்வதில்லை. இன்றைய உலகத்தை எண்ணிப் பாருங்கள். தனது வேலையில் அல்லது வேலைக்கு தயாராகும் கல்வியால் ஆக்கிரமிக்கப்படாதவர் யார்? பெரும்பாலான மக்கள் அலுவலாக இருந்தாலும் எவரும் தேவனுடன் அலுவலாக இல்லை. மாறாக, கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு பதிலாக ஏதோவொன்றால் ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள். முதல் சீடர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவர்களின் பாவ வாழ்க்கையிலிருந்து அல்ல, ஆனால் அவர்களின் தொழிலிலிருந்து கவரப்பட்டனர். குறிப்பாக பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருந்தனர். வாழ்வாதாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பொதுவாக சுவிசேஷத்தை கேட்க அல்லது கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படும்போது சாக்குப்போக்குகளை கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் சுவிசேஷத்தை கேட்க அழைத்தால் அவருக்கு நேரமில்லை என்று அவர் கூறக்கூடும். நீங்கள் ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நபரை சபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்தால் அவர் மிகவும் அலுவலாக இருப்பதாக அவர் கூறக்கூடும். இன்று சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படை கொள்கையை நாம் பார்க்க வேண்டும். ஆமென்.